தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று காலையில் போட்டது தான் வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட முடியல. அதனால நேற்று காலையில் வந்த செய்தியும் இரவு வந்த செய்தி இரண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒன்று அறிவிச்சிருந்தாரு. எதுக்காகனா ஹார்மோஸில் இருக்கக்கூடிய கப்பல்களை நாங்கள் அமெரிக்க இராணுவம் போய் ஒவ்வொரு கப்பலையும் பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஈரான் கையில் சிக்க விடாமல் கரை சேர்த்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதோட நம்ம நிறுத்தியிருந்தோம். இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா நேற்று என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு, இல்லை ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். ஏன் கேன்சல் பண்ணுறோன்னு கேட்டால் அமெரிக்கா சொல்கிறாங்க, இப்போ பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட ஈரான் பயந்துட்டாங்க, ஈரானால் சமாளிக்க முடியலன்னு சமாதானத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. தலைவரே நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்டை நிறுத்திடுங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படின்னு இருக்காங்க. உடனே ட்ரம்ப் நான் ப்ராஜெக்டை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போட்ட வீடியோலேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2 போர் விமானங்கள் காணா போயிருக்குன்னு சொன்னோம்ல, அதனுடைய விளைவாக தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கள நிலவரமாக இருக்கு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, பாகிஸ்தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க ஈரான் கெஞ்சுறாங்க அதனால நிறுத்தியிருக்கோம் அப்படின்னாங்க. ஈரான் கெஞ்சுனா இவங்க நிறுத்த போறாங்களா, ஈரான் பயந்தா அது இவங்களுக்கு சாதகம் தான். ஆனால் இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சொன்ன மாதிரி 2 அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கு அடி விழுந்திருக்கு. அது போக 2 போர் விமானங்கள் கடத்தப்பட்டிருக்கா அடிக்கப்பட்டுச்சா அது எங்கே போச்சுன்னு இவங்களுக்கும் தெரியல, அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம் கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அது கடத்த தான் பட்டிருக்கணும் இல்லை, அதை அடிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் ஆகிருக்கலாம், ஆக்சிடெண்ட்டாக கூட மிஸ் ஆகிருக்கலாம், 2 பேருக்கு தெரியாமல் கூட. ஆனால் அமெரிக்கா அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிக்கிறாங்க. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை நிறுத்தி போட்டு, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இந்த போர்க்கப்பலை கொண்டு போய் நிறுத்தி மற்ற கப்பலை காப்பாற்றுறது. அப்ப அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தணும்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 டிஸ்ட்ராயர் கப்பலை பின்னோக்கி எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த கப்பலுக்கு சேஃப்டி பண்றதுக்காக தான் இவங்க இப்ப இந்த ப்ராஜெக்டை விட்டு கொடுத்துருக்காங்க. கப்பலை கொண்டு போய் நிறுத்தி கடல்ல இருந்து மற்ற கப்பலை காப்பாத்துறேன்னு சொன்னவங்க நம்ம போர்க்கப்பலுக்கே ஆபத்தாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது என்ன பண்ணிருக்காங்க, அந்த கப்பல் 2ஐயும் பின்னோக்கி கொண்டு போயிருக்காங்க. இதுதான் முதல் நிலவரம். அடுத்து ரொம்ப முக்கியமாக மறுபடியும் சாயங்காலத்துக்கு மேலே என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க, அவ்வளோதான் 14 அம்ச அந்த கோரிக்கையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க, அவங்க விட்டு தராங்க, கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட யுரேனியம் கொடுக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா கையெழுத்து போடுறதுடைய கடைசி பேஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு 10 பேப்பர் இருக்குன்னா 9 பேப்பரை ஒத்துக்கிட்டாங்க, கையெழுத்து போட்டுட்டாங்க, இன்னும் ஒரு பேப்பர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்கிறத நம்ம நம்பலாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பல தடவை ஈரான் சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப் இந்த தடவையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வேற பாகிஸ்தான் தான் வேற சொல்கிறாங்க. பாகிஸ்தான் உறுதியாக சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான்கிட்ட ஈரான் சொல்லிட்டாங்க யுரேனியம் கூட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அப்படின்னா நான் ஹார்மோஸை திறந்து விட்டுறேன், எப்படி அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை கைவிட்டனோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அந்த எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோஸை கைப்பற்றி வச்சிருக்கேன் அதையும் நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு அந்த கடைசி பேஜ் இன்னும் கையெழுத்து போடல, அதை கையெழுத்து போட்டாதான் இதை செய்வேன், இல்லாட்டினா மறுபடியும் என்ன பண்ணுவேன், ஈரான் மேலே பாம்பு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காரு. ஆனால் ஈரான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததாகவோ இல்லை பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட ஒரு 90-95% போன மாதிரியோ நிலவரம் தெரியவே இல்லை. ஆனால் பாகிஸ்தான் சொன்னதாக ட்ரம்ப் இப்படி போஸ்ட் போட்டிருக்காரு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடைசி பேஜ் கையெழுத்து போட்டாதான் நாங்கள் ஹார்மோஸை விட்டு வெளியே வருவோம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. முதல்ல இவங்க முதல் பேஜே கையெழுத்து போட்டாங்களா அப்படிங்கக்கூடிய நிலவரம் கூட இன்னும் வரல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அல்ஜசீராலேயே நியூஸாக வந்திருக்கு. அடுத்தது நேற்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, அப்பாஸ் அராச்சி அவர்கள் பெய்ஜிங்கில் மீட்டிங்கில் மீட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோன் கால் மூலமாக ஃபாரின் மினிஸ்டர் சவுதியுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசினாங்களாமா. இவங்க போனது வேற நாட்டுக்கு ஒரு மீட்டிங்க்கு தான், அங்கிருந்து இவங்க சவுதிகிட்ட பேச வச்சிருக்காங்க. பேச வைக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சமாதானமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஈரானும் சவுதியும் ஃபோன் காலில் சமாதானமாக தான் பேசிக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அமெரிக்கா போற ஆரம்பிச்சாங்கன்னா சவுதியை அடிக்காமல் ஈரான் விடுவாங்களா அப்படிங்கிறத இப்போ பெரிய கேள்வி. அடுத்தது மறுபடியும் போர் அப்படிங்கிறது வருமா வராதா, வந்தால் அது இஸ்ரேல் மட்டும் அடிக்குமா இல்லை அமெரிக்காவும் அடிப்பாங்களா, அப்படி அமெரிக்கா அடித்தா உடனே மத்திய கிழக்கு தான் தாக்குவோன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ என்ன சமாதானமாக பேசிக்கிட்டாலும் ஒத்துமையாக பேசிக்கிட்டாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு அரபு நாடுகள் ஈரானை அடிக்கக்கூடிய நிலைமையில இல்லைங்கிறது மட்டும் புரியுது. அரபு நாடுகளாக திருப்பி அடிக்க மாட்டாங்களோ தவிர மற்றபடி அமெரிக்கா போர் செஞ்சால் ஈரான் அடிக்காமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது இப்போத்த நட்பை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. இதில் வேற யுஏஇயை மிரட்டி வச்சுருக்காங்க ஈரான். என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா
மறுபடியும் UAE மேலே இப்போ தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் அந்த தாக்குதலுக்கு காரணம் நாங்கள் இல்லைங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம். ஆரம்பத்தில் ஈரான் தான் தாக்குதல் பண்ணாங்க, நாமளும் நம்புகிறோம். ஏன்னா ஈரான் தான் அடித்தாங்க. அப்புறம் UAE வந்து அதை அறிவித்தாங்க. அப்போ பெசாமியே இருந்தாங்க 12 மணி நேரம். 12 மணி நேரம் கழிச்சு அதை மறுத்தாங்க. இப்படி ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் இந்த பெசக்சியான் வேற என்ன பண்ணாருன்னா, ஏன் அடிச்சிங்கன்னு IRGC பார்த்து கேள்வி கேட்டதாக அவங்களுடைய ஸ்டேட் மீடியாலேயே வந்துச்சு. அப்புறம் தான் 12 மணி நேரம் கழிச்சு இல்லை நாங்கள் அடிக்கலைன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சோம்னா, சரி இது ஒரு தடவை அடிச்சு போட்டு இப்படி மறுத்துட்டாங்க, இனிமேல் அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் 3-4 தடவை இப்போ அடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து நேற்று கூட அடிச்சிருக்காங்க. நேற்று கூட 12க்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்போ பெரிய சந்தேகமே வந்துருச்சு. அப்போ வந்து திரும்ப திரும்ப மறுத்துக்கிட்டே அடிக்க மாட்டாங்க ஈரான். மறுத்துட்டாங்கன்னா ஒரு தடவை நம்ம அடிச்சிட்டோம், தெரியாமல் அடிச்சிட்டோம், வேண்டாம்னு நினச்சா மறுப்போம். மறுத்து போட்டு என்ன பண்ண மாட்டோம், மறுபடியும் அடுத்த நாள் அந்த தப்பு பண்ண மாட்டோம். மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் சந்தேகம் வருது. ஒருவேளை இது இஸ்ரேலுடைய வேலையா இருக்குமோன்னு சொல்லிட்டு இப்போ சந்தேகம் வருது. ஆனால் உறுதிப்படுத்தவே முடியல. அப்படி ஒரு நிலைமையில தான் UAE இருக்கிறாங்க. ஆனால் UAE வந்து அது ஈரானாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியல. அவங்க ஈரானை கை நீட்டுறாங்க. ஈரான் நாங்கள் இல்லை, ஆனால் உங்களை எப்போ அடிப்போனா அமெரிக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இடத்த கொடுத்து போர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் அடிப்போன்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ UAE அடிக்கக்கூடிய திட்டம் வந்து ஈரானுக்கு இருக்குது போர் ஆரம்பிச்சா. இப்போ யார் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்கும் போது தான் இப்போ சந்தேகம் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜெர்மனுடைய சான்சலர் வேற இவர் ஒருத்தர் நடுவில் வந்து ஏன்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வாங்க உங்களெலாம் நாங்கள் சமாதானம் பேசி வைக்கிறோன்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த ட்ரம்ப் வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு, நாங்கள் வந்து குண்டு போடுவோங்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, சமாதானம் வந்துருச்சுங்கிறாரு. இன்னொரு நாள் என்ன சொல்கிறாரு, போரை நிறுத்து போகிறோங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் போரை ஆரம்பிக்கலான் இருக்கோங்கிறாரு. இப்படி மாற்றி மாற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு. யார் பேச்சு கேட்காம. இதில் வேற வந்து ஜெர்மன் வந்து நாம் சொல்லிட்டா நிறுத்திடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து நான் சமாதானம் பேசி வைக்கிற 2 பேரும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. 2 பேருமே திரும்பி கூட பார்க்கல இவங்கள. ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி, நீ என்ன சொன்னால் எங்களுக்கு என்ன, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஜெர்மனை விட்டு போட்டு அமெரிக்காவும் ஈரானும் பாகிஸ்தான்கிட்ட தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ நாடுகள், ஜெர்மனி ஆகட்டும், இன்னும் வந்து பார்த்தா பிரான்ஸ் ஆகட்டும், எந்த நாட்டுடைய பேச்சும் இவர்களுக்கு நடுவில் வந்து எடுபடலை அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் தான் இப்போ வந்து நிலவரம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த போர் நிற்குமா நிற்காதா? அப்பப்போ ட்ரம்ப் வந்து எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. போர் நின்றுச்சு, கடைசி பேஜில் கையெழுத்து போடணும்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த போர் ஆரம்பிக்க போதா இல்லை நிற்க போதான்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.